ஒரு விஷயம், அப்படியே எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா அப்பா, உம்முடைய பரிசுத்தமான கரத்திற்குள்ளாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, வந்த ஒவ்வொரு ஜனத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த திருச்சபை உள்ளம் புறமுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ஆளுகைக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால அப்பா, படியேறி வருகிற ஒவ்வொரு ஜனத்தையும் கர்த்தர் நீர் விடுவிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன காரியத்திலே இருதயத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே கேள்விகளோடு ஆண்டவரே வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீங்கள் ஆண்டவரே பதிலை தந்து அப்பா, அந்த இருதயத்தில் ஒரு ஆறுதலையும் ஒரு சமாதானத்தையும் கர்த்தர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் பாவ கடங்களை எல்லாம் உம்முடைய கரத்தினாலே குலைத்து போட்டீர். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எங்களுடைய முற்பிதாக்களுடைய சாபங்களையும் எங்களுடைய சாபங்களையும் பாவங்களையும் உம்முடைய இரத்தத்தினாலே உம்முடைய கையெழுத்தினாலே எல்லாவற்றையும் குலைத்து போட்டு எந்த கடனும் இல்லாமல் உமக்கென்று எங்களை சுதந்திரமாய் வாங்கி கொண்ட தேவன், நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். ஆண்டவரே, நாங்கள் அடிமைக்குரியவர்கள் அல்ல, நாங்கள் சுயாதீனமான பிள்ளைகள். ஆண்டவரே, இந்த வேளையில இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் சிறு பிள்ளைகள் தொடங்கி பெரியவர்கள் வரை சரணாகதியாய் உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, வான பராபரனே, பராபர வஸ்துவே, சரணாகதியாய் உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். சாஷ்டாங்கமாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பலிபீடத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் இறங்குவீராக, எங்கள் மீது இறங்குவீராக, எங்கள் மீது இறங்குவீராக. ஆரம்பம் ஜெபம் தொடங்கி இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். வேத வாசிப்பை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். செய்தி பகுதியை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தை வரும் பொழுது உம்முடைய ஊழியக்காரரை மறைத்து எங்களுக்காய் வைத்திருக்கிற அந்த மன்னா வெளிப்படும் பொழுது இயேசுவின் நாமத்தினாலே கட்டுக்கள் உடைக்கப்படுவதாக, கடன்கள் தீர்க்கப்படுவதாக, பாவ கடன்கள் சாப கடன்கள் இயேசுவின் நாமத்தினாலே உலக பிரகாரமாய் காணப்படுகிற எல்லா கடன்களையும் உம்முடைய கையெழுத்து அது நிர்மூலமாக்கி விடு. உம்முடைய பரிசுத்தமான கருத்துக்களாய் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிற வறுமையாக்குகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம் யாவரும் எழுந்து கர்த்தரை ஆராதிக்கலாம்.
கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு தடவை நம்முடைய வாய்களை திறந்து நாம் பாடும் பொழுது ஒவ்வொரு கோட்டைகளை உடைக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்மை சுற்றி சாத்தான் அநேக வேலி கோட்டை போல அவன் இடுகிறான். பல சேலஞ்சஸ். பாடல் வழியாகவே தேவனுடைய கிருபையால் அதை உடைக்க முடியும். அதனால தான் ஆராதனை கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மேன்மை என்னன்னா, பாடி பாடியே ஜெயிக்கலாம், பாடி பாடியே ஜெயிக்கலாம். ஆமென். இன்றைக்கு பல பாடல்கள் பாட போகிறோம். ஒவ்வொரு பாடலுக்கு ஒரு அர்த்தத்தை நாம் இன்றைக்கு அர்த்தத்துடனே தியானித்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். முதலாவது பாடல், இன்றைக்கு நாம் பாட போகிற பாடல் தனிமை உணர்வை நீக்குவதற்காக. ஹல்லேலூயா. தனிமை ஒரு மனுஷனை வாற்றுகிறதா இருக்கிறது, வேதனை கூடியதாக இருக்கிறது. ஆனால் இயேசு வரும் பொழுது அந்த தனிமையை நீக்குகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தனிமை குடும்பத்தில் இருந்தாலும் ஒரு தனிமை இருக்கிறது, வேலை செஞ்சிருந்தாலும் ஒரு தனிமை இருக்கிறது. தனிமையாக இருக்கிறேன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை தேற்றுகிறவராக இருக்கிறார். இன்றோடு அந்த தனிமை நீங்க போகிறது. இந்த தேவாதி தேவனை நீங்கள் ஆராதிக்கும் பொழுது தேவையானது ஒன்றே, இயேசு. இந்த இயேசு தேவன் நம் மத்தியிலே வரும் பொழுது அவர் நம்முடைய தனிமையை நீக்குகிறவராக இருக்கிறார். ஒரு நல்ல பங்கை நாம் தெரிந்தெடுத்துக் கொள்ளலாம். உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே, உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. ஏ மைனர். இம்மை போல நல்ல தெய்வன் யாரும் இல்லையே, உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல
போல என்னை நிரப்பிட, உம்மை போல என்னை தேற்றிட, உம்மை போல என்னை அழைத்திட யாரும் இல்லையே. இசையா யாரும் இல்லையே. உம்மை போல என்னை நிரப்பிட, உம்மை போல என்னை தேற்றிட, உம்மை போல என்னை அழைத்திட யாரும் இல்லையே. இசையா யாரும் இல்லையே. உம்மை நான் போற்றுகிறேன், உம்மை நான் போற்றுகிறேன், உம்மை நான் போற்றுகிறேன். என் தெய்வமே, என் இயேசுவே, உம்மை நான் போற்றுகிறேன், உம்மை நான் போற்றுகிறேன், உம்மை நான் போற்றுகிறேன். என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை நடத்திட
ஆஃப் ஜீசஸ். நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும். உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கேட்குற செய்தி, கடனிலிருந்து வெளியே வருவது எப்படி. தேவன் ஆயிரக்கணக்கான வழிகளை வைத்திருக்கிறார். ஆனால் வாழ்நாள் முழுவதும் அநேகருடைய உள்ளங்கள் என்ன நினைக்கிறது என்றால், லைஃப் டைமில் இந்த கடை தீர்த்துடுவேனா, இந்த லைஃப் டைமில் இந்த கடத்திலிருந்து வெளியே வந்துடுவேனா அப்படின்ற ஒரு பெரிய ஏக்கமும் கலக்கமும் இருக்குது. ஆனால் தேவன் நீங்கள் நினைக்கிறதை விட 1000 வழிகளை உங்களை வெளியே கொண்டு வரதுக்கு விரும்புகிறார். அதனால் நம்முடைய வேலை எப்படி கடத்தை விழுந்துட்டோன்னு இல்லை, எப்படி கடத்தை சின்னதாக பார்க்கணும், தேவனை உன்னதமானவராய் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். ஆமென். இன்றைக்கும் கூட நாம் நம்முடைய நிலைமைகள், விழுந்த நிலைமையிலிருந்து, கடை இருக்கிற அந்த நிலைமையிலிருந்து நாம் தேவனை நோக்கி பார்க்கலாம். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். பாடுவோம். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அப்பா, நான் உமது பிள்ளை. அவா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம் கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உம் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. உம் கண்கள்
அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்ந்திடுவேன். உண்மையா கர்த்தரை தேடும் எனக்கு பாடும், உண்மையாக கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லை. ஒரு நன்மையும் குறைவதில்லை. அவமானம் அடைவதில்லை. That's our people. குடும்பங்களை கடலிலிருந்து மீட்டு விடுங்க. அவமானம் அடையாதபடி, இந்த நாமம் தூஷணம் படாதபடி அப்பா உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. நின்னே நானோடுவே ಪ್ರಕಾಶ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವೆ. ಅವಮಾನ ನನಗೆ ಇಲ್ಲ. ಅಪ್ಪ ನಾ ನಿನ್ನ ಮಗಳು, ಅಪ್ಪ ನಾ ನಿನ್ನ ಮಗನು. ಎಂದೆಂದಿಗೂ ಅವಮಾನ ನನಗೆ ಇಲ್ಲ. Worship you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Pa. நன்றி. Thank you, Jesus. கண்களை மூடி அவரை பார்த்து சொல்லுங்க, யார் இந்த ராஜா? இவர் மகிமையின் ராஜாவாக இருக்கிறார். இவர் மகிமையின் ராஜாவாக உள்பிரவேசிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன தேவன் இந்த காரியத்தில் கரங்களை உயர்த்தி Thank you Jesus என்று சொல்லுவீங்களா? Thank you, Jesus. Thank you Jesus என்று சொல்லுவீங்களா? Thank you, Jesus. Thank you Jesus என்று சொல்லுவீங்களா? Thank you Jesus. Thank you Jesus. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! கரங்களை தட்டி சொல்லாமா? விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! கரங்களை அசைத்து ஹல்லேலூயா ஆமென், 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 ஹல்லேலூயா
ஹalleluya ஹalleluya நான் பாடி பாடி மகிழ்வேன் தினமாடி ஆடி துதிப்பேன் நான் பாடி பாடி மகிழ்வேன் தினமாடி ஆடி துதிப்பேன் எங்கெங்கும் ஓடி சொல்லுவேன் எங்கெங்கும் ஓடி சொல்லுவேன் என் இயேசு ஜீவிக்கிறார் என் இயேசு ஜீவிக்கிறார் ஹalleluya ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya ஆமென் ஓ ஹalleluya ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya ஆமென் அவர் தேடி ஓடி வந்தார் என்னை தேடி அழைத்துக் கொண்டார் அவர் தேடி ஓடி வந்தார் என்னை தேடி அழைத்துக் கொண்டார் என் பாவம் அனைத்தும் மன்னித்தார் என் பாவம் அனைத்தும் மன்னித்தார் புது மனிதனாக மாற்றினார் புது மனிதனாக கரங்களை உயர்த்தி ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya துதிக்கிற ஒரு சேனையாக ஹalleluya துதிக்கிற ஒரு சேனையாக ஹalleluya 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 ஆமென் ஹalleluya சொல்லுமா ஹalleluya ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார் அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார் சாத்தானின் வலிமை வெல்ல சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு சொல்லுமா அதிகாரம் நமக்கு சாத்தானின் அடிமை வெல்ல சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தன் அதிகாரம் கரங்களை தட்டி சொல்லுமா ஹalleluya ஆமென் 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 யார் இந்த ராஜா மகிமையின் ராஜா பாடுமா யார் இந்த ராஜா மகிமையின் ராஜா மகிமையின் ராஜா மகிமையின் ராஜா தலைகள் உயரட்டும் கதவு திறக்கட்டும் ராஜா வருகிறார் இயேசு ராஜா வருகிறார் பாடுமா தலைகள் உயரட்டும் கதவு திறக்கட்டும் ராஜா வருகிறார் இயேசு ராஜா வருகிறார் பாடும் யார் இந்த ராஜா யார் இந்த ராஜா மகிமையின் ராஜா யார் இந்த ராஜா அவர் மகிமையின் ராஜா மகிமையின் ராஜா அவர் மகிமையின்
நுழையட்டும். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். அவர் உள்ளே நுழையட்டும். அவர் உள்ளே நுழையட்டும். யார் இந்த ராஜா? யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. பாடுமா? யார் இந்த வாசல்களே உங்கள் காலைகளை உயருங்கள். ராஜா மகிமையின் ராஜா. அவன் மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும். கதவு திறக்கட்டும். ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும். கதவு திறக்கட்டும். ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். ஓ வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள். கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். சொல்லுமா? வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள். கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். சொல்லுமா? படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். அவர் உள்ளே நுழையட்டும். உள்ளே நுழையட்டும். உள்ளே நுழையட்டும். யார் இந்த ராஜா? யார் இந்த ராஜா? காரங்களை தட்டி சொல்லுமா? அவர் மகிமை பராக்கிரமமுள்ளவர் கர்த்தராமே. இந்த ராஜா மகிமையின் ராஜா. ஓ யார் இந்த ராஜா? அவர் மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் அவன் மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. அவர் மகிமையின் ராஜா. மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ? அந்த கூட்டங்கள் அவரின் உரிமையன்றோ? மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ? குடிகள் எல்லாம் அவரின் உடைமையன்றோ? தேடுவோம் அவரை நாடுவோம் தினமும் இரட்சகரேசுவை. தேடுவோம் அவரை நாடுவோம் தினமும் இரட்சகரேசுவை. இரட்சகரேசுவை. இரட்சகர் முடிந்தளவுக்கு காரங்களை தட்டி சுரமாய். யார் இந்த ராஜா? உன் பிரவேசிக்கிறார். ஓ யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. அவரை பார்த்து சொல்லுமா? யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. அவர் மகிமையின். தாளைகள் உயரட்டும். தாளைகள் உயரட்டும். கதவு திறக்கட்டும். ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். தாளைகள் உயரட்டும். கதவு திறக்கட்டும். ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். கர்த்தர் மலை மேல் ஏறத் தகுந்தவன் யார்? அவர் சமூகத்திலே நிற்கத் தகுந்தவன் யார்? கர்த்தர் மலை மேல் ஏறத் தகுந்தவன் யார்? அவர் சமூகத்திலே நிற்கத் தகுந்தவன் யார்? சுத்தமான கைகள் தூய்மையான இதயம் உடையவன் தானே. சுத்தமான கைகள் தூய்மையான இதயம் உடையவன் தானே. உடையவன் தானே. உடையவன் தானே. யார் இந்த ராஜா? யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. உன் பிரவேசிக்கிறார். இந்த ராஜா
கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? Thank you Jesus. அவர் மகிமையின் ராஜா, அவர் மகிமையின் ராஜா. கரங்களை உயர்த்தி அந்த சிங்காசனத்து மேலே வீற்றிருக்கிறவரை இந்த அறைக்குள்ள அந்த பிரசனத்தினாலே வர வைத்தீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்க அந்த சமூகம் நம் முன் செல்கிறதாக இருக்கிறது. அவர் இருக்கிற இடமே சௌக்கியம், அவர் இருக்கிற இடமே ஆரோக்கியம். எத்தனை பேர் விசுவாசி? தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவர் அசைவாட போகிறார். அவர் பிரசனம் இங்கே இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கரகளை நெத்தி ಪುನರುದಯದಿಂದ ನಿತ್ಯವೂ ಆರಾಧಿಸುವೆ, ಮುನಕಾಲೂರಿ ನಿನ್ನ ಶ್ರೇಷ್ಠ ನಾಮವ ಎಂದಿಗೂ ಆರಾಧಿಸುವೆ. ಕರಗಲನೆತ್ತಿ ಸೊಲೊಮ ಪೂರ್ಣಹೃದಯದಿಂದ ನಿತ್ಯವೂ ಆರಾಧಿಸುವೆ, ಮುನಕಾಲೂರಿ ನಿನ್ನ ಶ್ರೇಷ್ಠ ನಾಮವ ಎಂದಿಗೂ ಆರಾಧಿಸುವೆ. 2 ಕರಗಳನ್ನೆತ್ತಿ ಹೇಳೋಣ, ಆರಾಧಿಸುವೆ ನಿನ್ನ, ಆರಾಧಿಸುವೆ ನಿನ್ನ, ಆರಾಧಿಸುವೆ ನಿನ್ನ ಯೇಸುವೆ. ಸ್ತುತಿಗೆ ಯೋಗ್ಯನೇ, ಯೋಗ್ಯನು ನೀನೇ, ಮಹಿಮೆಗೆ ಪಾತ್ರನು ನೀನೇ, ನನ್ನಯ ಕರ್ತನೇ ಯೇಸುವೆ. ಆರಾಧಿಸುವೆ, ಆರಾಧಿಸುವೆ ನಿನ್ನ, ಆರಾಧಿಸುವೆ ನಿನ್ನ, ಸತತ ಆರಾಧಿಸುವೆ. ಸ್ತುತಿಗೆ ಯೋಗ್ಯನು ನೀನೇ, ಮಹಿಮೆಗೆ ಪಾತ್ರನು ನೀನೇ, ನನ್ನಯ ಕರ್ತನೇ ಯೇಸುವೆ. ಪಾಪವಿಲ್ಲದ ನೀನು ಪಾಪದಿಂದ ನನ್ನ ಬಿಡಿಸಲು ದಂಡನೆಯ ಹೊತ್ತುಕೊಂಡೆ, ಮಗನಾಗಿ ಮಾಡಿಕೊಂಡೆ. ಪಾಪವಿಲ್ಲದ ನೀನು ಪಾಪದಿಂದ ನನ್ನ ಬಿಡಿಸಲು ದಂಡನೆಯ ಹೊತ್ತುಕೊಂಡೆ, ಮಗನಾಗಿ ಮಾಡಿಕೊಂಡೆ. ನಿನ್ ಪ್ರತಿ ರಕ್ತ ಕಣನಲು ನನ್ನ ಪಯಣಿಸಿರುವೆ, ನಿನ್ ಜೀವದಲ್ಲೇ ನನ್ನ ಹುದುಗಿಸಿದೆ. ನಿನ್ ಪ್ರತಿ ರಕ್ತ ಕಣನಲು ನನ್ನ ಪಯಣಿಸಿರುವೆ, ನಿನ್ ಜೀವದಲ್ಲೇ ನನ್ನ ಹುದುಗಿಸಿದೆ. ಆರಾಧಿಸುವೆ ನಿನ್ನ, ಆರಾಧಿಸುವೆ ನಿನ್ನ, ಆರಾಧಿಸುವೆ ನಿನ್ನ ಯೇಸುವೆ. ಎಲ್ಲ ಸ್ತುತಿಗೆ ಯೋಗ್ಯನು ನೀನೇ, ಮಹಿಮೆಗೆ ಪಾತ್ರನು ನೀನೇ, ಕರ್ತನೇ ಯೇಸುವೆ. ಆರಾಧಿಸುವೆ, ಆರಾಧಿಸುವೆ ನಿನ್ನ, ಆರಾಧಿಸುವೆ ನಿನ್ನ, ಆರಾಧಿಸುವೆ ನಿನ್ನ ಯೇಸುವೆ. ಸ್ತುತಿಗೆ ಯೋಗ್ಯನೇ, ಮಹಿಮೆಗೆ ಪಾತ್ರನು ನೀನೇ, ನನ್ನಯ ಕರ್ತನೇ ಯೇಸುವೆ. ಕಣ್ಣೀರ ಸಮಯದಲ್ಲಿ ಕಣ್ಣೀರ ಹೊರೆಸಿರುವೆ, ಯಾರು ಎಲ್ಲ ಅನ್ನಿಸುವಾಗ ಕದಲದೆ ಜೊತೆಗಿರುವೆ. ಕಣ್ಣೀರ ಸಮಯದಲ್ಲಿ ಕಣ್ಣೀರ ಹೊರೆಸಿರುವೆ, ಯಾರು ಎಲ್ಲ ಅನ್ನಿಸುವಾಗ ಕದಲದೆ ಜೊತೆಗಿರುವೆ. ಸೋತು ಹೋದ
ಸಮಯವೆಲ್ಲ ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸಿ ಕರ ಹಿಡಿದು ಕಣ್ಮಣಿಯಂತೆ ಕಾದಿರುವೆ. ಸೋತು ಹೋದ ಸಮಯವೆಲ್ಲ ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸಿ ಕರ ಹಿಡಿದು ಕಣ್ಮಣಿಯಂತೆ ಕಾದಿರುವೆ. ಆರಾಧಿಸುವೆ ನಿನ್ನ, ಆರಾಧಿಸುವೆ ನಿನ್ನ, ಆರಾಧಿಸುವೆ ನಿನ್ನ ಯೇಸುವೇ. ಸ್ತುತಿಗೆ ಯೋಗ್ಯನೇ, ಸ್ತುತಿಗೆ ಯೋಗ್ಯನು ನೀನೇ, ಮಹಿಮೆಗೆ ಪಾತ್ರನು ನೀನೇ, ಕರ್ತನೇ ಯೇಸುವೇ. ಕರಗಳೆತ್ತಿ ಕರಗಳೆತ್ತಿ ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ನಿತ್ಯವೂ ಆರಾಧಿಸುವೆ. ಮುನಕಾಲೂರಿ ನಿನ್ನ ಶ್ರೇಷ್ಠ ನಾಮವ ಎಂದಿಗೂ ಆರಾಧಿಸುವೆ. ಆರಾಧಿಸುವೆ ನಿನ್ನ, ಆರಾಧಿಸುವೆ ನಿನ್ನ, ಆರಾಧಿಸುವೆ ನಿನ್ನ ಯೇಸುವೇ. ಸ್ತುತಿಗೆ ಯೋಗ್ಯನು ನೀನೇ, ಮಹಿಮೆಗೆ ಪಾತ್ರನು ನೀನೇ, ಕರ್ತನೇ ಯೇಸುವೇ. ಕರಗಳೆತ್ತಿ ಆರಾಧಿಸುವೆ ನಿನ್ನ, ಮಹಿಮೆಗೆ ಪಾತ್ರ, ಎಲ್ಲ ಮಹಿಮೆಗೆ ಯೋಗ್ಯನು. ಎಲ್ಲ ಸ್ತುತಿಗೆ ಯೋಗ್ಯನು, ಯೋಗ್ಯನು ನೀನೇ, ಮಹಿಮೆಗೆ ಪಾತ್ರನು ನೀನೇ, ನನ್ನ ಕರ್ತನೇ ಯೇಸುವೇ. ಕರಗಳೆತ್ತಿ ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ನಿತ್ಯವೂ ಆರಾಧಿಸುವೆ. ಮುನಗಾಲೂರಿ ನಿನ್ನ ಶ್ರೇಷ್ಠ ನಾಮವ ಎಂದಿಗೂ ಆರಾಧಿಸುವೆ. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ பயப்படாதே, நான் உன் துணை நிற்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் துணை இருக்கிறேன் என்று சொன்னவர் துணை நின்றாரா? நிச்சயமாய் துணை நின்றாரா? இரண்டு கரங்களை உயர்த்துவோமா? தேங்க்யூ ஜீசஸ். உன்னை வாசனை வீசும் சந்தன மரமாய் நாட்டுவே. 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 என் யாக்கோபே, என் யாக்கோபே, என் யாக்கோபே, என் யாக்கோபே, என் யாக்கோபே, என் யாக்கோபே. பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபே, என் யாக்கோபே, என் யாக்கோபே, என் யாக்கோபே. யாக்கோபே, என் யாக்கோபே, என் யாக்கோபே, என் யாக்கோபே. எங்களோட சேர்ந்து சொல்வீங்களா? பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். உனது கூடாரம் அழகாய் மாட்டிடுவேன். அருமா, நீ பரவி போகின்றாராய் மாறிடுவாய். உனது கூடாரம் அழகாய் மாற்றிடுவேன். நீ
அருவி போகின்ற ஆறாய் மாறிடுவார். எவ்வளவு முடியுமோ சத்தத்தை உயர்த்தி வாசனை வீசும் சந்தன மரமாய் நாட்டுவேன். 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 பாடுமா வாசனை வீசும் சந்தன மரமாய் நாட்டுவேன். உன்னை வாசனை வீசும் சந்தன மரமாய் நாட்டுவேன். வாசனை வீசும் சந்தன மரமாய் நாட்டுவேன். யாக்கோபே 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 சொல்லுவீங்களா? பயப்படாதே நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே நான் துணை நிற்கிறேன். ஏசாயா 41:12 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உன்னோடு போராடினவர்கள் தேடியும் நீ காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் போவார்கள். அடுத்த வசனம், உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபெனும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தமாகிய உன் மேய்ப்பர் உரைக்கிறார். இது எந்த மனிதனும் சொல்லல, இது வேதமே சொல்லுகிறது. கர்த்தர் துணை நிற்கிறார் என்று சொன்னார். அவர் நிச்சயமாய் துணை நிற்பார், நிச்சயமாய் துணை நிற்பார். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, கலங்காதே, பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபே 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 என்னோட சேர்ந்து பாடுவீங்களா? யாக்கோபே பயப்படாதே, யாக்கோபே 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 பயப்படாதே நான் துணை நிற்கிறேன். உன்னோடு போராடினவர்கள் நீ தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷன் ஒன்றுமில்லாமல் போவார்கள், ஒன்றுமில்லாமல் போவார்கள், ஒன்றுமில்லாமல் போவார்கள், ஒன்றுமில்லாமல் போவார்கள். You will seek, I not find them. You will seek, you will not find them. Oh, பயப்படாதே நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே. உன் கடனுக்கு முன்பாக, உன் பிரச்சனைக்கு முன்பாக, உன் தோல்விக்கு முன்பாக, உன் குடும்பத்துக்கு முன்பாக கர்த்தராகிய இயேசு நிற்கிறார். He stands before your problems. He stands before your problems. உன் சூழ்நிலைக்கு முன்பாக கர்த்தர் இயேசு அவர் நிற்கிறார், நிற்கிறார். உன் பிரச்சனைகளை தேடுவாய், உன் வியாதியை தேடுவாய். You will seek, you will not find them. நீ தேடுவாய், காணாமல் இருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணிட்டு போராடுவீர்கள், ஒன்றுமே இல்லாமல் போவார்கள். யாக்கோபே யாக்கோபே பயப்படாதே, பயப்படாதே, அவர் துணை நிற்கிறார். ஓ யாக்கோபே யாக்கோபே யாக்கோபே
வாசனை வீசும் சந்தன மரமாய் நாட்டுவே, உன்னை வாசனை வீசும் சந்தன மரமாய் நாட்டுவே. என் யாக்கோபே, என் யாக்கோபே, என் யாக்கோபே, உன் யாக்கோபே, என் யாக்கோபே, என் யாக்கோபே. பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். கரங்களை பலமாக தட்டி, முடிந்த அளவுக்கு பலமாக தட்டி, கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? வாசனை வீசும் சந்தன மரம், நீ போகிற இடமெல்லாம் நறுமணம், நீ உட்கார்கிற இடமெல்லாம் நறுமணம். ஓ ராகா, கரங்களை தட்டுவோம், இயேசுவை உயர்த்துவோம், இயேசுவை உயர்த்துவோம். மகிமையின் ராஜா உள் பிரவேசிக்கிறார், மகிமையின் ராஜா உள் பிரவேசிக்கிறார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் யுத்தத்தில் வல்லவர், மகத்துவமான கர்த்தர். ஓ ராகா காதா ஷேக்லாரா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். கர்த்தர் சொல்றது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த காரியத்தின் கரத்தை எந்த மனிதனும் பிடிக்கவில்லை? வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் என்னை பிடித்திருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசி, ஓ ஒருவர் இருக்கிறார், அவர் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவர். தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஞாயிற்றுக்கிழமை நின்று கொண்டிருக்கிற பிரசன்னம், நீ நின்று கொண்டிருக்கிற பந்தி ஏதோ சாதாரணமான ஒரு பந்தி நீ நினைக்காதே. உன் சத்துருக்கு முன்பாக தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற ஒரு பந்தியை நீ நின்று கொண்டு இருக்கிறாய். அந்த பிரசனத்தில் நீ நின்று கொண்டு இருக்கிறாய். நான் விசுவாசிக்கிறேன், இந்த பிரசனத்தில் நீ கேட்குற எல்லாமும் அது உனக்கு தாராளமாக அழைக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். 2 கரங்களை உயர்த்துவோமா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றியா பாடு சொல்லுவோமா? ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் நம்மளை சூழ்ந்து கொள்ளுகிறது, ஒரு மகிமையின் மேகம் நம்மளை சூழ்ந்து கொள்ளுகிறது. ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தால் எங்களை மூடிக்கொள்ளுங்க அப்பா, கிருபையால் எங்களை மூடிக்கொள்ளுங்க. எங்கள் சரீரமே உண்மை ஆராதிக்கட்டும், எங்கள் கால்களும் கைகளும் உண்மை ஆராதிக்கட்டும். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் பொறுப்பில் கருத்து கொடுக்கிறோம். மகிமை மேகமாக எங்களை நிரப்புங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் நின்ற வண்ணமாய் எழுந்து வேதாகமத்தை கரங்களில் எடுத்து நின்ற வண்ணமாய், சிறு பிள்ளை முதல் பெரியோர் வரையிலும் நின்ற வண்ணமாய் வேதாகம் வாசித்து முடிக்கிற வரையிலும் நின்று கர்த்தரை மகிமைப்படுத்த அவர் வார்த்தைக்கு நாம் வணங்குவோம். வணங்கி பிறகு சண்டே கிளாஸ் போகிறவர்கள் கூட வாசித்து முடித்து போகும்படியாய் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த நாளிலே தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் தாவீது பாடின ஸ்தோத்திர சங்கீதம் 145 சங்கீதம். சங்கீதம் 145 சங்கீதம் 1 21 முடிய 21வது வசனத்தை சபையார் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதாய் நாம் வாசிக்கலாம். டுடே இஸ் பைபிள் ஸ்கிரிப்சர் ரீடிங் 145 1 to 21. வாசிப்பவர்கள் முன்னே வரும்படியாய் அழைக்கிறோம். தமிழிலும் ஆங்கிலத்திலும் வாசிப்பவர்கள் முன்னே வரும்படியாய் அன்பாய் அழைக்கிறோம்.
145 சங்கீதம். தாவீது பாடின ஸ்தோத்திர சங்கீதம். ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன். ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள். உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கெம்பீரித்து பாடுவார்கள். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய கிரியைகளை எல்லாம் உம்மை துதிக்கும். உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்கள். மனுபுத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்கைகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமையை குறித்து பேசுவார்கள். உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டு இருக்கிறது. ஏற்ற வேளையில் நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர். கர்த்தர் தமது வழிகளிலெல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளிலெல்லாம் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் தமது பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிறவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக. மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்க கடவது. ஆமென். Today's scripture reading is taken from Psalm 145 verses 1 to 21. A song of praise of David. I will extol you, my God and King, and bless your name forever and ever. Every day I will bless you and praise your name forever and ever. Great is the Lord and greatly to be praised, and his greatness is unsearchable. One generation shall command your works to another and shall declare your mighty acts. On the glorious splendor of your majesty and on your wondrous works I will meditate. They shall speak of the might of your awesome deeds, and I will declare your greatness. They shall put forth the fame of your abundant goodness and sing aloud of your righteousness. The Lord is gracious and merciful, slow to anger and abounding in steadfast love. The Lord is good to all, and his mercy is over all that he has made. All your works shall give thanks to you, O Lord, and your saints shall bless you. They shall speak of the glory of your kingdom and tell of your power, to make known to the children of man your mighty deeds and the glorious splendor of your kingdom. Your kingdom is an everlasting kingdom, and your dominion endures throughout all generation. The Lord is faithful in his words and kind in all his works. The Lord upholds all those who are falling and raises up those who are bowed down. The eyes of all who look to you, and you give them their food in the due season. You open your hand, you satisfy the desire of every living thing. The Lord is righteous in all his ways, and is kind in all his works.
The Lord is near to all who call upon him, and to all who call on him in truth. He fulfills the desire of those who fear him. He also hears their cry and saves them. The Lord preserves all who love him, but the wicked he will destroy. Altogether, my mouth will speak the praise of the Lord, and let all flesh bless his holy name forever and ever. Amen.